Hello students, welcome to Max Neram. 10th standard Max exercise 1.1 6th question. Exercise 1.1 6th question பார்க்கலாம். Let A equal to set of all x belongs to W and that such that அந்த W வேல்யூ வந்து எப்படி இருக்கணுமா, அதாவது Wன்றது ஹோல் நம்பர் தெரியும். அந்த x வேல்யூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா x less than 2. இங்க கொடுத்திருக்க வேல்யூ என்னது x less than 2, அதாவது 2குள்ள இருக்கணும். ஓகேவா? ஆனால் 2 இருக்கக்கூடாது, ஏன்னா லெஸ் தென் ஈக்குவல் கொடுக்கல அவங்க. அதே மாதிரி பி வேல்யூ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் n ஃபார் நேச்சுரல் நம்பர் சச் தட் அந்த எக்ஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா 1 இருக்கக்கூடாது. 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 4, அதாவது 4 இருக்கலாம் 4க்குள்ள இருக்கலாம், ஏன்னா 4 வந்து இன்க்ளூட் ஆகுது. லெஸ் தென் ஈக்குவல்னா இன்க்ளூட் ஆகும். அண்ட் சி வேல்யூ டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் ஆல் 3,5 இதெல்லாம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த சி வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட். இதில் நம்மளுக்கு ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஆஃப் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஆஃப் ஏ கிராஸ் சி. ஓகேவா? இதான் கொஸ்டின். இப்போ கிவன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணுமா 2குள்ள இருக்கணும்ன்றாங்க. அப்போ ஹோல் நம்பர்னாலே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அதனால 0 1 அவ்வளோதான். 2குள்ளனா இந்த 2 நம்பர் தான் வரும். இப்போ நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பி வேல்யூ எப்படி இருக்கணும்ன்றாங்க, நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அதே சமயம் நேச்சுரல் நம்பர்னால 1லேருந்து தான், ஆனால் 1 தேவையில்லை, 4லேருந்து 4க்குள்ள 4ஐயும் சேர்த்துக்கணும். அப்போ எது 2 இருக்கும் 3 இருக்கும் 4ம் இருக்கும். அண்ட் சி வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 3,5 அவ்வளோதான். ஓகேவா? இந்த 3 வேல்யூ வச்சு நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, வெரிஃபை பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ இப்போ முதல்ல எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் ப்ராக்கெட்குள்ளே தான் ஃபஸ்ட்டு போடணும். அப்போது பி யூனியன் சி. பி வேல்யூ என்ன 2, 3, 4 யூனியன் சி வேல்யூ என்ன 3,5. செட் ஆஃப் ஆல் 3,5. யூனியன் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணோம். அப்போ 2, 3, 4, 5. இப்போ ஏ வேல்யூவோட இந்த பி யூனியன் சியை கிராஸ் பண்ணோம். ஓகே, ஏ வேல்யூ என்ன 0,1. ஓகேவா? கிராஸ் பி யூனியன் சி என்ன 2, 3, 4, 5. புரியுதாமா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இந்த 0வோட எல்லா வேல்யூவும் பேர் பண்ணோம். நெக்ஸ்ட் 1ஓட எல்லா வேல்யூவும் நம்ம பேர் பண்ணோம். கிளியர்? இப்போ என்ன பண்ணலாம், 0,1, 0, 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்தது 1,2, 1,3, 1,4, 1,5. இதுதான் ஆர்டர் பேரில் எழுதியாச்சு. நம்ம ஏ கிராஸ் பண்ணியாச்சு. ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பியை கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி என்ன பண்ணலாம், ஏ வேல்யூ என்ன இருக்கு 0,1 கண்டுபிடிச்சி வச்சுக்கோம்ல. கிராஸ் பி வேல்யூ என்ன 2, 3, 4. இதை நம்ம ஆர்டர் பேர் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. ஆர்டர் பேர் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் 0,2, 0,3, 0,4. நெக்ஸ்ட்டு 1,2, 1,3, 1,4. இது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடும். அடுத்தது என்ன, ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ வேல்யூ என்ன 0,1. கிராஸ் பி வேல்யூ என்ன, சாரி சி தானே கொடுத்துருக்காங்க. சி வேல்யூ என்ன அவங்களே கொடுத்துருக்காங்களே 3,5. அதை எழுத போகிறோம். இப்போ இதை கிராஸ் பண்ணலாம். ஓகேவா? எப்படி கிராஸ் பண்ணுவோம், 0வோட இது 0வோட இது. நெக்ஸ்ட் 1, 3, 1, 5 அவ்வளோதான்.
0,2 sorry 0,3 0,5 1,3 1,5 நெக்ஸ்ட் ரெண்டு பிராக்கெட் முடிச்சிருக்கோம். ஃபைனலாக என்ன பண்ணோம், ஏ கிராஸ் பியோட ஏ கிராஸ் சியும் நம்ம சேர்த்து யூனியன் சேர்த்து எழுதணும். அப்போ ரெண்டு வேல்யூ சேர்த்து என்னென்ன வரும், 0,2 0,3 ரெண்டுத்துக்கு சேர்ந்துருக்கு. அது ஒரு வாட்டி என்ன போதும், 0,4 0,5 நெக்ஸ்ட் 1,2 1,3 1,5 1,4 விட்டுருக்க அதுவும் எழுதிக்கணும். அப்போ எல்லாமே சேர்த்து தான் எழுதணும். ஏன்னா இல்லைக்க 1,4 இங்கே இருக்க 1,4 இந்த வேல்யூவும் சேர்த்து எழுதுறோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை செகண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2 பார்க்கும்போது பாருங்கள், 1ல் எல்லா வேல்யூவும் இருக்கா, அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் பாருங்கள் எல்லா வேல்யூமே இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 கம்பேர் பண்ணால் ரெண்டுமே ஈக்குவல். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வெரிஃபை பண்ணிட்டோம். தட் இஸ் அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. புரியுதாம்மா? வெரி சிம்பிள். எல்லாருக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.